வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஒயிட் ரைஸ், கத்திரிக்காய் குழம்பு, அவரைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆனியன் தோசை, சட்னி. இதெல்லாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு இந்த போல் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். கத்திரிக்காய் பாதியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். அவரைக்காயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். புளி ஒரு லெமன் சைஸ் அளவு ஊற வச்சுக்கலாங்க. ரைஸ் கொஞ்சம் கிண்ணத்தில் போட்டுட்டு தண்ணியில் ஊற வச்சிடலாம். இப்போ புளியை நல்லா கரைச்சிக்கலாம். இல்லை 1.5 டம்ளர் அளவு கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. முதல்ல கத்திரிக்காய் குழம்பு பண்ணிக்கலாங்க. இப்போ புளி தண்ணி நம்ம இதை போல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் சின்ன கட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் அதை எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 15 இந்த போல் தோலை உரித்து எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாங்க. தக்காளி 1 சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பூண்டு ஒரு 4 பல், 5 பல் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அரைக்க தேவையானவை என்னென்னு பார்த்துக்கலாம். தேங்காய் ஒரு 1/4 மூடி, ஒரு 4 மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, 2 பூண்டு பல், ஒரு 3 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது வாங்க நம்ம கத்திரிக்காய் குழம்பு பண்ணலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் பெருங்காய கட்டி அதை போட்டு நல்லா பொரிய விட்டுலாங்க. இப்போ வெந்தயம் போட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சது. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் அப்படியே வதக்கிக்கலாம். இப்போ பூண்டும் போட்டுக்கலாம், தக்காளி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் இதில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும், வதக்கிக்கலாம். இப்போ நான் புளி தண்ணியில் தனியாத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா கரைச்சிட்டேங்க. உப்பும் கூடவே போட்டுட்டேன். இப்போ இந்த தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். அதை நல்லா கொதிக்கிட்டு இன்னொரு ஸ்டவ்வில் எடுத்து வச்சிடலாங்க. மூடி வச்சிடலாம். பானையில் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி அதில் போட்டுட்டேங்க. இந்த கடாயில் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காய் அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு கரண்டியில் கலந்துட்டு மூடி வச்சிடலாங்க. இது நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். இப்போது நம்ம உருளைக்கிழங்கு வறுவலுக்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை இதில் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கரண்டியை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. இப்போ அவரைக்காய் நல்லா வெந்து தண்ணியில் நல்லா வற்றின பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கலாங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுட்டு நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும்போது நம்ம இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கலாங்க. இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு இதுக்குள்ள கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிக்கலாம்.
ஒரு தக்காளியும் கட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சது, வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாங்க. கூடவே இஞ்சி பூண்டு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுட்டு கொஞ்சம் வதங்க விட்டுறலாங்க. இப்போ எடுத்து வச்சுருக்கிற பொடி, சாம்பார் பொடி, பிளெயின் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி இப்படி தெளிச்சிட்டு மூடி போட்டு மூடிடலாங்க. கொஞ்சம் லைட்டாக இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வேகட்டும். இன்னொரு ஸ்டவ்வுக்கு நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த ஸ்டவ்வில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அவரைக்காய் அது தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் திருவி வச்சுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் 1, பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுக்கலாம். மசாலா நல்லா வெந்திருக்கும். கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்க இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கரண்டியில் கலந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டோங்க. இப்போ சாதமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வடிச்சுக்கலாம். பொரியல் தாளிச்சுக்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் பெருங்காயத்தூள், கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரிய விட்டுட்டு ஒரு மிளகாய் கிள்ளி போட்டுடலாம். கருவேப்பிலையும் போட்டுட்டு கரண்டியில் கலந்துட்டு வேக வச்சு வச்சுருக்கிற அவரைக்காய் இதில் போட்டுட்டு வதக்கிக்கலாம். கூடவே தேங்காய் அதையும் போட்டு கலந்துடலாங்க. இப்போ நல்லா டேஸ்டான அவரைக்காய் பொரியல் தயாராகிடுச்சு. இப்போ சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சுங்க. இப்போ மார்னிங் டிஃபனுக்கு தோசை பண்ணலாம். இல்லை இட்லி மாவு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற இட்லி மாவு எடுத்துகிட்டு நல்லா ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டாங்க. அதை நல்லா கரைச்சிக்கலாம். 1/2 மணி நேரம் முன்னாடியே மாவை எடுத்து வச்சு நல்லா கரைச்சிக்கலாம். கொஞ்சம் வெங்காயமும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போது அடுப்பில் ஒரு தோசைக்கல் போட்டுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு தோசை ஊற்றிக்கலாம். இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் மேலே தூவிடலாங்க. தூவிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு வேகட்டும். ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம். இப்போது தோசையை திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்த பிறகு நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆனியன் தோசை, தேங்காய் சட்னியும் அரைச்சிட்டேங்க. கூடவே மிளகாய் பொடி இதுவும் எடுத்து வச்சுட்டேன். இப்போது லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ், கத்திரிக்காய் குழம்பு, அவரைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல் இதெல்லாம் தயாராகிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த சமையல் வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.